நான் முக்குளத்தோர் மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் இந்த லொடுக்கு பாண்டிய பேசக்கூடாதுன்ட்டு ரொம்ப நாளா பொறுமையாவே போய்கிட்டு இருக்கேன். இப்ப பொறுமை இல்லை. அதனால நான் அவரை பேசுறதுக்காக முதல்ல இந்த முக்குளத்தோர் மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி, யாரும் கோச்சுக்கிறாதீங்க. இது அவரை பத்தி மட்டும்தான் பேசுறேன், மற்ற மக்களை பத்தி இல்லை. இன்னைக்கு அடிக்கடி பார்த்தோம்னா லொடுக்கு பாண்டி தான் சொல்ல வருது. அடிக்கடி பார்த்தோம்னா இவரு சம்பந்தமே இல்லாம தேவையில்லாம பாஜகவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் பேசணும்னு சொன்னோம்னா கருத்தோட கருத்தாதான் மோதணும். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. இவர் பாஜகவை பாசிச பாஜக மதவாத கட்சி அப்படின்னு சொல்றாரு. பாஜக மதவாத கட்சியாக இருக்கட்டும். இப்ப இவர் போய் சேர்ந்திருக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? அங்க எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாமே மதம் சாராதாக இருக்கிறாங்களா? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியராகட்டும், ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி, ஆரூர் சானவாஸ், அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள். அங்க ஒரு மதத்தின் அடிப்படையில தான் அங்க இருக்கிறாங்க. நம்ம திருமாவளவன் சார் அங்க இருக்காரு. அப்ப அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? அவங்களுமே தன்னுடைய இன மக்களுக்காகத்தான் அங்க போய் இருக்கிறாங்க. ஆனா இப்ப இவர் முக்குளத்தோர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதே ஒரு பொய். ஏன்னா இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாரு. இவருடைய மனைவி ஒரு கிறிஸ்தவர், மகன் கிறிஸ்தவர், மகள் கிறிஸ்தவங்க. மகளுக்கு திருமணமே சர்ச்சில் தான் வச்சு கல்யாணம் முடிச்சாரு. நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம், நீங்க ஒரு முக்குளத்தாராக இருந்தா நம்முடைய தமிழ் கல்ச்சர் படி பார்த்தோம்னா வேஷ்டி சட்டை துண்டு தான் போட்டுட்டு கல்யாணத்துக்கு போவாங்க. ஆனா இவர் ஃபாரினர் மாதிரி கோட்டும் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு போய் நின்றுட்டு கேக்கு வெட்டி சர்ச்சில் திருமணம் முடிச்சு வச்சாரு. நீங்க உங்க மக்களை ஏமாத்துறீங்க, அதுதான் முக்கியம். இது உங்க மக்களுக்கு நல்லா தெரியுது. எத்தனையோ பேர் எத்தனை மக்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நம்பிக்கை துரோகி எடப்பாடி ஐயா இல்ல, நீங்களும் ஓபிஎஸ் ஐயாவும் தான் நம்பிக்கை துரோகி. உங்களுடைய இனம் இன்னைக்கு எங்க ஊர் பக்கத்துல பார்த்தோம்னா நிறைய கிராமங்கள், குறிப்பா பார்த்தோம்னா மரவப்பட்டினே ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பார்த்தோம்னா நீங்க சொல்றீங்க இல்லையா, மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம நிறைய மக்களை உயிர் தியாகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. உண்மையிலேயே பார்த்தோம்னா முக்குளத்தோர் மக்கள் நிறைய பேரு இன்னைக்கு மிலிட்டரியில இருக்கிறாங்க. மிலிட்டரியில இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 75% மக்கள் முக்குளத்தோர் மக்கள் தான். எங்க ஊர் பக்கத்துல மரவப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வீட்டுக்கு 2 பேரும் மிலிட்டரியில இருக்கிறாங்க. எங்க ஊரை சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் பார்த்தோம்னா இன்னைக்கும் வீட்டுக்கு ஒரு ஆள் 2 ஆள் மிலிட்டரியில இருப்பாங்க, இல்லாட்டி போலீஸாக இருப்பாங்க, இல்லாட்டினா சிஆர்பிஎஃப் போலீஸ், ஏதாவது ஒரு இதுல காக்கி ட்ரெஸ் போட்டு இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு மேல பற்று கொண்ட மக்களாக இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு சீட்டுக்காக கூட இருந்த அதான் உங்களால எப்படித்தான் அம்மா தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுத்து உங்களை ஜெயிக்க வச்சாங்கன்னே தெரியல. நீங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே பத்தி 1000 நல்ல விஷயம் என்னால சொல்ல முடியும். நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க இல்லையா, நீங்க நாட்டு மேல அக்கறையா இருக்கிறீங்க, மக்கள் மேல அக்கறையாக இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 50 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களுக்காக நீங்க குரல் கொடுத்தீங்களா? நான் அமரன் படம் பத்தி பேசும்போது ஏன் கூட இருந்தது நிறைய மிலிட்டரிக்காரங்க தான். இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்ப நீங்க பயப்படாதீங்க, நீங்க உங்களை ஜமாத்துல கூப்பிட்டா எங்களை கூப்பிடுங்க, நாங்க வரோம் கூட நின்னாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இன்னைக்கும் எனக்கு நான் பேசுற ஒவ்வொரு வீடியோ கீழே பார்த்தோம்னா நிறைய மிலிட்டரிக்காரங்க, நிறைய போலீஸ்காரங்க அவங்களுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் நார்தன் மீடியாவில் பேசும்போது நான் நிறைய பேர் மிலிட்டரிக்காரங்க, போலீஸ்காரங்க, அவங்களுடைய மேஜர் அது இதுன்னா போடுவாங்க. அப்ப நான் சொன்னேன் நீங்க இதெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்குமே எனக்கு அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு அவங்களுடைய பேர் முதற்கொண்டு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஒரு குழந்தை 2 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்கான், கொன்றிருக்கான். அந்த நாய்க்கு நீங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா நீங்க இருக்கும் இடம் அப்படி. நீங்க நல்ல மனுஷனாக இருந்தா, மக்களை நேசிக்கிற மனுஷனாக இருந்தா இன்னைக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க குரல் கொடுத்திருப்பீங்க. ஆனா நீங்க குரல் கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்றீங்க, இங்க இருக்கும் முக்குளத்தோர் மக்களுக்கு புத்தி சொல்றீங்களா? நீங்க நன்றியோட இருக்கணும் சொல்றீங்க. எதுக்கு நன்றியோட இருக்கணும்? இன்னைக்கு என்ன இந்த 5 வருஷத்துல நீங்க இருக்கும் கட்சி என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு? இங்க இருக்க முக்குளத்தோர் மக்கள் நன்றியோட இருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும்னு சொல்றீங்க. நீங்க தான் நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் இருக்கணும். உங்க முக்குளத்தோர் மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இன்னைக்குமே பார்த்தோம்னா சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இந்த முக்குளத்தோர் பசங்க வேலைக்கு போகாம குடிச்சிட்டு வீட்டுல படுத்து கிடக்காங்க. அந்த பெண்கள் எல்லாரும் இன்னைக்கு வெறும் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் ஒரு நாள் ஃபுல்லா கூலி வேலைக்கு போயிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் ஐயாவும் பாருங்களேன், நீங்க ஜெயிச்சு உங்க தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஒரு
சொல்ற மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கீங்க? ஓபிஎஸ் ஐயா 3 தடவை சிஎம்மா இருந்தாரு. இன்னைக்கும் பெரியகுளம் தொகுதியில போய் பாருங்க, நல்ல ரோடு இருக்காது. ஆனா அவர் நல்லா சொத்து சேர்த்திருப்பாரு. அவங்க மகன் வந்து நிக்கும் போது எங்க ஊரை சுத்தி இருக்க கிராம பெண்கள் வந்து வீரமங்க வேலு நாச்சியார் அவர்களுடைய பேர்ல வந்து சிறு சேமிப்பு கட்டி குழுவாக அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த பெண்கள் எங்கிட்ட 21 லட்சம் ரூபாய் இருக்கு, பெண்களாக சேர்த்தது நான் சொல்றேன், இவ்வளவு பணம் எங்கிட்ட இருக்கு, இந்த பணத்தை வந்து நீங்க வாங்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ரவீந்திரன் சார் வந்து நாங்க ஜெயிச்சு வந்தா கண்டிப்பாக நான் செய்றேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா அது வந்து நடக்க முடியாம போயிருச்சு. ஆனாலுமே வந்து கண்டிப்பாக நினைச்சிருந்தா ஓபிஎஸ் ஐயா வந்து ஒரு சமுதாய கூடமோ ஒரு திருமண மண்டபமோ கட்டி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அப்படி வந்து ஒரு ஏழ்மை நிலையில வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கு முக்குளத்தூர்ல அதிகமாக இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன், அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு கல்யாண மண்டபம் எவ்வளவு வந்துடும்? யாராவது கட்டி கொடுத்தீங்களா? இப்ப நீங்களே எடுத்துக்கங்க, நீங்க முக்குளத்தோர்க்காக வந்து வாதாடுறது மாதிரி வாய் அடிக்கிறீங்க இல்லையா? நீங்க உங்கள் சார்ந்த இளைஞர்களுக்கு, உங்கள் சார்ந்த பெண்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் நீங்க படிக்க வச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு நீங்க தொழில் ஏதாவது ஒரு சின்ன தொழில் அமைச்சு கொடுத்துருக்கீங்களா? ஆனா திருமாரஞ்சியை எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா முன்னாடி வந்து பேசுறாரு. அவர் ஜாதியை பத்தி கூட பேச மாட்டாரு. பொதுவாகவே வந்து இன்னைக்கு குழந்தைகள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க, ஒரு பாட்டியை கற்பழிக்கப்படுறாங்கன்னு சொன்ன உடனே முதல் வாய்ஸா அவர் வந்து வெளியே சொல்றாரு. நம்ம மக்களை வந்து பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வந்து திருமாரஞ்சி இருக்கு. அவரும் முக்குளத்தோரை சார்ந்தவர் தான். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க, அவர் எப்படி இருக்காரு? இன்னைக்கு திருமாரஞ்சியை வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும் நானே சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு பாதுகாப்பு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா முதல்ல திருமாரஞ்சி வெளியே வந்து பேசுறாரு. கருணாஸ், நீங்க எத்தனை தடவை வந்து நீங்க வெளியே வந்து மக்களுக்காக பேசிருக்கீங்க, பெண்களுக்காக பேசிருக்கிறீங்க. ஆனா நீங்க ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு கட்சியை வந்து தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலை வந்து பொய் சொல்றாரு அப்படிங்க. அண்ணாமலை என்னைக்கு பொய் சொன்னாரு? அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயம் இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை பொய் சொல்றாரு, அப்ப நீங்க அரிச்சந்திர வீட்டு பிள்ளையா? நீங்க தான் வாய திறந்தா அப்படி வன்மத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு முக்குளத்தோர் மக்கள் பார்த்தோம்னா ரொம்ப கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட எந்த ஒரு தெய்வத்தை வந்து அவங்க நிந்தனை பண்ணி நான் பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து அவங்க குலசாமிங்கிற பேர்ல அந்த தெய்வங்களை வந்து இன்னைக்கும் மரியாதையோட அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்காம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து குங்குமம் வச்சுக்கிட்டீங்க. குங்குமம் எல்லாம் உங்களுக்கு ஒரு கேடான்னு நான் கேட்கிறேன். குங்குமத்தை விபூதியை வச்சுக்கிட்டு திருப்பரங்குன்ற இஷ்யூல எல்லாம் நீங்க எவ்வளவு கேவலமா வந்து ஒரு மந்திரங்களை வந்து நீங்க பேசுறீங்க. முருகன்கிட்ட போனீங்கன்னா முருகர் வந்து உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாரா? ஒவ்வொரு சமயம் பார்த்தோம்னா கடவுள்களை இழிவா பேசு. ஏன்னா நீங்க இருக்கும் இடம் அப்படி. இதே இது நீங்க ஏடிஎம்கேல இருக்கும் போது எந்த தெய்வத்தை வந்து நீங்க நிந்தனை பண்ணல. இன்னைக்குமே ஏடிஎம்கேல இருக்கிற எத்தனையோ அமைச்சர்கள் ஒருத்தர் கூட வந்து பார்த்தோம்னா மதத்தை பத்தி பேசி அரசியல் பண்ணல, ஜாதியை பத்தி பேசி அரசியல் பண்ணல, திருப்பரங்குன்ற இஷ்யூ வச்சு கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்க அரசியல் பண்ணல. ஆனா அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இது மிகப்பெரிய விஷயமாக இதை கொண்டு போயிருக்க முடியும். ஆனா அவங்க வந்து மக்கள் வந்து ஒரு சுமூகமாக போகணும், நம்ம வந்து இறங்கி இந்த விஷயத்த மிகவும் பெரிய கலவரமாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நிதானமாக எடப்பாடி ஐயாவும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி இதை வந்து அப்படியே ஒரு ரொம்ப சுமூத்தா கொண்டு போனாங்க. இந்த சமயத்தில் திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து இந்து முன்னணி மக்கள் மட்டும்தான் அதுல வந்து இறங்கி போய் வேலை பார்த்தாங்களே தவிர மத்தபடி பார்த்தோம்னா அரசியல் சாயம் பாஜக காரங்களை எதுலயுமே இறங்கி பெரிய இஷ்யூவே பண்ணல, எடப்பாடி ஐயாவுமே பண்ணல. ஆனா இதே விஷயம் வந்து திமுக ஆட்சியில நடந்திருந்தா இது பெரிய கலவரமாக்கி இருப்பாங்க. இன்னைக்கும் மருது சகோதரர் அவங்களுடைய ஜெனரேஷன் பசங்க எல்லாருமே வந்து சிம்மக்கல்ல மூட தூக்குறாங்கன்னு திருமாரஞ்சி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சினிமாவோட மட்டும்தான் வந்து எங்களை மிகப்பெரிய ஆளா காமிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே வந்து எங்களுடைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திருமாரஞ்சி அவர்கள் வருத்தப்படுறாங்க. ஆனா நீங்க நின்றுகிட்டு கூட ஒரு 4 கூத்தாடிகளையும் வச்சுக்கிட்டு வாய் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல எல்லா மேடைகளையும் தேவரையா பசுமன் முத்துராமலிங்க தேவரையா போட்டோ வேற வச்சிருக்கீங்க. அவருடைய போட்டோ வைக்கிறதுக்கே ஒரு ஆளுக்கு தகுதி வேணும். உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. எப்படி வந்து முக்குளத்தோர் மக்கள் தேவரையா போட்டோவை வச்சுக்கிட்டு இவர் இவ்வளவு பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. முதல்ல வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க. இவரை நம்பி யாரும் பின்னாடி போகாதீங்க மக்களே. இப்படியாப்பட்ட ஆட்களை வந்து ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போடாம தோக்கடிங்க. இந்த மூஞ்சியை நல்லா பாத்துக்கங்க. இந்த மூஞ்சி மறுபடியும் ஜெயிச்சு வந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல, முக்குளத்தோர் மக்களுக்குமே எந்த விதமான நல்லதும் நடக்க போறது இல்ல. இன்னைக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போற ஒவ்வொருத்தருமே நம்ம எல்லாம் அருவருப்பாக பார்க்கணும். நான் அப்படிதான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாரும் குடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வரல. ஆனா முக்குளத்தோர் மக்கள் வந்து நன்றியோட இருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும்னு சொல்றீங்க. முக்குளத்தோர் மக்கள் நாட்டையும் காப்பாங்க, பெண்களையும் காப்பாங்க. அப்படி கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு முக்குளத்தோரும் கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் சொல்றேன், கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. எங்க ஊர்ல ஓபிஎஸ் ஐயாவுக்கு வந்து
ஆள் சேர்க்கறதுக்காக ஆள் கூப்பிட்டுட்டு போனாங்க. எங்க பக்கத்து தோப்புல இருக்கிறவங்க 3 பேரை நான் கேட்டேன், ஏன் நீங்கெல்லாம் போலையா? எங்க ஊர்ல 1000 ரூபாய் 2 குவார்டர் சிக்கன் பிரியாணி குடுக்குறாங்கன்ட்டு. அவங்க சொன்னாங்க, துரோகி பாய்வேன் நாங்கெல்லாம் போகல அப்படின்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அவங்க கம்யூனிட்டி மறவர். அப்ப நீங்க ஏன் போகலன்னா, அவன் போய் அவனுடைய அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த ஆள் கட்சி மாறுறாரு. 3 தடவை அந்த அம்மா வந்து ஓபிஎஸ் நம்பி வந்து சிஎம்மா உட்கார வச்சாங்க. அந்த நம்பிக்கைக்கு இவர் துரோகம் பண்றாரு. இந்த ஆள் துரோகின்னு சொன்னாங்க. 3 பேருக்கு 3000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க இந்த சோற போய் வாங்கி சாப்பிட சொல்ற, இதுக்கு பதில் செத்து போயிடலான்னு சொன்னாரு அந்த மனுஷன். இன்னும் இந்த உயிரோட தான் இருக்காரு. எனக்கு பார்க்கும்போது அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஓபிஎஸ் ஐயா போகும்போது எங்க ஊர்ல இருந்து பஸ்ஸுக்கு ஆள் கிடைக்கல. ஊருக்கு சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. 1000 ரூபாய்னாலுமே போக மாட்டேன்ட்டாங்க. அப்படி ஒரு இன மக்கள் எங்களை சுத்தி இருக்கிறாங்க. முக்குளத்தோர் மக்களே, இந்த கருணாஸ் முன்னாடி தயவு செய்து சொல்றேன், போகாதீங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ, எது சரின்னு படுதோ, நாளைக்கு வரும் நம்ம ஆட்சி வந்து நல்ல ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு மனசுல மட்டும் நினைச்சுக்கிட்டு நீங்க நல்ல விதமாக ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மறுபடியும் முக்குளத்தோர் மக்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். இது வந்து நான் கருணாஸ்க்கு மட்டும்தான் சொல்றேன். மத்த மக்களை நான் எதுவுமே பேச